ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நல்ல திக்கான அவலை தான் பயன்படுத்தியிருக்கேன். அவல் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த அவலை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அடுத்தது புதினா 1/4 கப், துருவிய கேரட், கோஸ், குடைமிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் ஸ்லைஸ் 5, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். அடுத்தது சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன். அவல் நல்லா ஊறின பிறகு அவலில் இருக்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பிரெட் ஸ்லைஸையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த ப்ரெட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்குங்க. அடுத்தது அவலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் இது போல் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மீடியமான தீயில் கடலை மாவை 2 நிமிஷத்துக்கு வறுத்து விடலாம். அதுக்கப்புறம் இந்த மாவில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். கடலை மாவு வெங்காயம் நல்லா வறுத்த பிறகு காய்கறி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் மாவை ஓரம் தள்ளிட்டு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முதல்ல கேரட் சேர்த்துக்கலாம், கோஸ் சேர்த்துக்கலாம், குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். காய்களை சேர்த்த பிறகு கடலை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். காய்கறிலாம் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக ஜிஞ்சர் கார்லிக் பவுடரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஆறட்டும். நம்ம வதக்கி எடுத்த காய்களை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்க்காமல் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்ச பிறகு புதினாவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அவல் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருளை சேர்த்துருவோம். உப்பு ஏற்கனவே நம்ம அவலில் காய்கறிகளில் சேர்த்துருக்கோம். தேவைப்பட்ட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அவல் கபாப் மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவிலிருந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து பார்பிக்யூ ஸ்டிக்கில் கபாபை இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிக்லேயும் இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டிக்குக்கு பதிலாக கட்லெட் ஷேப்பில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கபாபை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
இது போல் கிரில் பேன் எடுத்துக்கோங்க. கிரில் பேன் நல்லா சூடான பிறகு இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண கபாபை இதில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது போல் ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஈவனாக வேகிற அளவுக்கு இதை அப்பப்போ திருப்பி விடுங்க. நல்ல சூப்பரான சுவையில் அவல் கபாப் ரெடி. இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். நன்றி.